ஒசூர்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னா இனிமே உங்க பொண்டாட்டி பேர்ல 1/4 சென்ட் நிலத்தை கூட எழுதி வைக்க பயப்படுவீங்க. எதுக்கு இப்படி சொல்றேன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்துல கும்லாபுரம்னு ஒரு ஊரு. அங்க நாராயணசாமின்னு ஒரு கூலி தொழிலாளி கடங்காரன் தொல்லை தாங்காம தன்னோட 8 சென்ட் நிலத்தை பொண்டாட்டி வித்யா பேர்ல உசுரா நம்பி எழுதி வச்சிருக்காரு. ஆனா அந்த வித்யாவுக்கு புனித்திங்கிற ஒரு கார்பெண்டர் கூட கள்ள தொடர்பு இருந்திருக்கு. இதை நாராயணசாமி கண்டிச்சும் கேட்காம ஒரு நாள் அந்த காதலன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டான். போனவ சும்மா போலாம்ல, புருஷன் நம்பி எழுதி வச்ச அந்த 8 சென்ட் இடத்துல ஒரு பாதியை 22 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு அந்த பணத்தை பேங்க்ல போட்டு போயிருக்கான். பொண்டாட்டியும் போய் உழைச்ச சொத்தும் போச்சேன்னு நாராயணசாமி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு தகவல் வருது. அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அவங்க ஊர்ல இருக்கிற பல்லவம் பேங்குக்கு வித்யா திரும்பி வந்திருக்கா. நேரா பேங்க் வாசலுக்கே போன நாராயணசாமி அவளை வழிமறிச்சு, போன பணம் போகட்டும், மீதி இருக்கிற சொத்தையாவது நம்ம பிள்ளைங்க பேர்ல எழுதி வைன்னு எவ்வளவோ கெஞ்சியும் வித்யா முடியாதுன்னு ரொம்ப திமிரா பேசியிருக்கா. தப்பு பண்ணிட்டு பணத்தோட ஓடுனது இல்லாம திருப்பி கேட்கும்போது திமிரா பேசுனதுனால ஆத்திரம் தாங்க முடியாத நாராயணசாமி பேங்க் வாசல்ல கிடந்த கல் எடுத்து அவ தலையில அடிச்சு கொடூரமா கொண்டுட்டார். ஆத்திரத்துல இவர் செஞ்சதை நான் சரின்னு சொல்லல. உறவு மேல இருக்கிற பாசத்துக்கும் சட்டத்துல இருக்கிற பத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம். அதனால ரத்த சிந்தி உழைச்ச சொத்தை கண்ணை மூடிட்டு யார் பேர்லயும் எழுதி வச்சிடாதீங்க.